கேபி சாரோட பல அறிமுகங்கள்ல ஒருத்தர் தான் இவரும். தன்னோட பல குரல் திறமையால சினிமாவில் நடிக்க வாய்ப்பு கிடைச்சி அதுலயும் தன்னோட திறமையால நல்ல காமெடியன் ஆகி மக்களை ரசிக்க வச்ச இவர் சமூக சேவகராகவும் மக்கள் பணி செய்யறதுனால மக்களுக்கு ரொம்ப பிடிச்ச நடிகராக இருக்க நம்ம காமெடி நடிகர் தாமுவை பத்தி தான் பார்க்க போறோம். தாமு இவரோட உண்மையான பெயர் தாமிரபரணி. 1965 சென்னையில பிறந்த இவரோட அப்பா பேரு விஸ்வநாதன், அம்மா பேரு சரோஜா. 1997 திருமணமான இவருக்கு 2 குழந்தைங்க இருக்கு. இவங்க மனைவி பெயர் சுகந்தி. தமிழ் சினிமாவில் நமக்கு அறிமுகமான முதல் மிமிக்ரி ஆர்டிஸ்ட் நம்ம தாமுவா தான் இருக்கும். இவர் பெஸ்ட் மிமிக்ரி சாம்பியன் அவார்டு ஹாங்காங்கில் வாங்கியிருக்காரு. கானா கலாட்டா குரூப்புங்கிற காமெடி ட்ரூப்ல இருந்த இவரோட நடிப்பு திறமையை பார்த்த கேபி சார் 1996 வானமே இல்லைன்ற படத்து மூலமா இவரை அறிமுகப்படுத்தினார். அந்த படம் வெற்றி கொடுக்க தொடர்ந்து நடிச்சுட்டு வந்த அவருக்கு இளைய தளபதி விஜய் கூட நடித்த காதலுக்கு மரியாதை படம் அவருக்கு டேர்னிங் பாயிண்டாக அமைஞ்சது. அந்த சமயங்களில் காமெடினா கலக்கினவங்களில் ஒரு சிலரில் இவரும் ஒருத்தர். திரும்பவும் விஜய் கூட்டணியில் கில்லி படத்தில் நடித்த போது கிடைச்ச ஓட்டேரினர்ன்ற காமெடி கேரக்டர் இவருக்கு பெரிய அளவில் பேர் வாங்கி தந்துச்சு. இன்ன வரை அவரோட ஓட்டேரினரி காமெடி மக்களை ரசிக்க வைக்குது. திரைப்படத்தில் மட்டும் இல்லாமல் கலக்கல் காமெடிங்கிற சன் டிவி ஷோவையும் ஹோஸ்ட் பண்ணியிருக்காரு. நம்ம தேச தலைவர் அப்துல் கலாம் ஐயாவோட மாணவரான இவர் அவருக்கு ரொம்பவும் பிடிச்சவராக இருந்திருக்காரு. தாமு தற்போதைய நிலையில என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா, ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா சொன்ன லீட் இந்தியா 2020யோட தமிழ்நாடு மாஸ்டர் ட்ரைனரா இருக்காரு. இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் லட்சக்கணக்கான மாணவர்கள், ஆசிரியர்கள், பெற்றோர்களுக்கு மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுத்துட்டு வராரு. நிச்சயம் டாக்டர் அப்துல் கலாம் சாரோட கனவு நினைவாக கடைசி வரை தான் பாடுபடுவேன்னு சொல்லியிருக்காரு. அடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் தமிழ் க்ரௌட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.